என்னங்க? என்ன? அது உங்களுக்கும் கௌதம் மாமாக்கும் முறை செய்ய அப்பா ஒரு மோதிரமும் ஒரு செயினும் எடுத்திருக்காரு. கௌதம் மாமா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்றதால அவருக்கு செயினும் உங்களுக்கு மோதிரமும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்க செயின் வேணும்னு எதுவும் கேட்றாதீங்க ப்ளீஸ். என்னை பார்த்தா உன்ன மாதிரி தெரியுதா? சொத்துக்காகவும் நகைக்காகவும் அலையிற ஆள் மாதிரி தெரியுதா? இல்லைங்க. எனக்கு உங்க செயினும் வேணாம், மோதிரமும் வேணாம். ரெண்டையும் அண்ணனுக்கே போடுங்க. ஐ டோன்ட் கேர். இல்லைங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இது மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா செய்ய வேண்டிய முறை. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாம ஏத்துக்கோங்க. எப்போ எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு துரோகி நீதானே தவிர பாவம் அப்பா அம்மா இல்லை. அவங்க மனசு காயப்படுற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன். நல்லா இருமா, நல்லா இருப்பா. வன்மதி, இந்த செயினை மாப்பிள்ளைக்கு போட்டு விடு. வெண்ணிலா, வருண், நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்தாம்மா, இத மாப்பிள்ளை கையில போட்டு விடு. வருண், கையை நீட்டு. சரிங்க அண்ணா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பட்டுமா? சரிங்கம்மா, நீங்க கிளம்புங்க. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க வரோம். கௌதம், வருண், வெண்ணிலா, எல்லாரும் கிளம்பலாம். வாங்க வாங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இங்க வருண் யாரு? என்னாச்சு சார்? அவர் மேல ஆள் கடத்தல் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார், சொல்றத கேளுங்க சார். சார். ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம் வாங்க சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், சார், நான் தெளிவா சொல்றேன்ல. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் நீங்க பேசணும். எதுவும் வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். சொல்லுங்க. சாரா காணாம போனது காரணம் வருண் இல்ல, நான் தான் காரணம். நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா என்னதான் பண்ணணும்? வருணுக்கு எதுவும் தெரியாது. சாரா காணாம போனதுக்கு நான் தான் காரணம். கேட்டீங்களா சார்? என் பொண்ணு காணாம போனதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். இவங்க யாரையும் சும்மா விடாதீங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், ஓகே மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. கான்ஸ்டபிள், இவரையும் வண்டியில் ஏத்துங்க. ஹலோ, வாங்க. சார், ஒரு நிமிஷம். நான் கௌதம் கிட்ட 2 நிமிஷம் தனியா பேசணும். சரி, ஓகே மேடம், பேசுங்க மேடம். சார், என்ன சார் நடக்குது? அவனே என் பொண்ணு காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டான். என் பொண்ணு எங்கன்னு விசாரிக்காம அந்த அம்மா கூட பேசட்டும்னு நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. இருங்க மேடம், 2 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிர போறது இல்ல. நீங்க போய் பேசிட்டு வாங்க மேடம். வாப்பா. கல்யாணத்துல சாரா வருணை வந்து பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. கல்யாணத்துல சாரா வருணை பார்க்க வந்திருந்தா. வருண் கிட்ட பிரச்சனை பண்ணா. நான் அவளை கூப்பிட்டு பேசி பார்த்தேன். அவ என் பேச்சை கேட்கல. அவளால எதுவும் கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதனால அவளை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சேன் சித்தி. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நேத்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா சித்தி. அப்பவும் அவளை தடுத்து நான் தான் அவ வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஐயோ அம்மா,
என்னது இது? அத்தை சொல்லுங்க அத்தை, அவங்க கிட்ட சொல்லுங்க அத்தை, அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னா கேட்பாங்க அத்தை. நான் போய் சாராவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். வெண்ணிலா, நீ அழாத. அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. சாராவை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. இல்ல அத்தை. நான் சொல்றேன்ல, அமைதியா இரு. என்ன மேம், என்னென்னமோ நடந்திருக்கு. எனக்கும் அதான் புரியல லக்ஸ். கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வருண் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்படியே அவனை அரெஸ்ட் பண்ணணும்னாலும் நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். வருண் விச்சுவண்ணா வீட்டில் இருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னமோ இது இவங்க 2 பேரும் மட்டும் பண்ண மாதிரி தெரியல. இவங்களுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாரோ இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மேம், அது நேத்து ஒரு வீடியோ உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். ஆண்டி, சாரா இங்கதானே இருந்தா? அதுக்குள்ள எங்க போயிட்டா? சாராவை காணோம். என்கிட்ட கேட்டா அவளை காணோம் தான் நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏமா ஓ முன்னாடி தானமா போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. என்ன ஆண்டி, என்கிட்டயே கேம் ஆடுறீங்களா? சாராவை மறைச்சு வைக்க பிளான் சொன்னதே நான் தான். அவ இங்கதான் இருந்தா. உண்மையை சொல்லுங்க, எங்க அவ? கரெக்ட், பிளான் சொன்னது நீதான். ஆனா அதை எங்களுக்கு சாதகமா மாத்தினது நான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு எப்படி துடிச்சு வராங்க பாரு. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பதறி வராங்களே, இதாண்டா உண்மையான லவ். வெண்ணிலா ரொம்ப நல்லவங்களா, உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சந்தோஷமா வாழப்பாரு. அதை விட்டுட்டு அந்த சாராவை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தானா உலகத்துல உன்னை விட முட்டாள் வேற யாருமே இல்லடா. என்ன நம்ம அப்படி பாக்குறாங்க? மாட்டிக்கிட்டோமா? இதெல்லாம் உன் வேலைதானா? அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை.